நம்முடைய அழைப்பு என்ன? எதற்காக என்னை அழைத்தார்? எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் ஜாக்கிரதையோடு உறுதிப்படுத்துவோமேயானால் நாம் ஒரு காலும் இடரவே மாட்டோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தரிசனங்களை விட்டு, தங்களுடைய அழைப்பை விட்டு பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியம் என்பது கனத்திற்குரியது. கனத்திற்குரிய ஊழியத்தை செய்கிற நீங்கள் கனம் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த சமயத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் தாமே அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறுவதில்லை. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் அழைப்பு என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 1ஆம் பாகத்தில் பரிசுத்த அழைப்பினால் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த 2வது பாகத்தில் அழைப்பு என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஊழிய அழைப்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்னொரு விஷயம் கூட வாசிப்போம். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க முதலாவது உறுதிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக அநேக வார்த்தைகளை ஊழியத்தின் காரியங்களாய் கர்த்தர் பேசி வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதே போலவே தேவனுடைய சீடனாகிய பேதுருவும் சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டுமாம். எப்பொழுது கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களேயானால் நீங்கள் தேவன் அழைத்த அழைப்பிலே நிற்க முடியும். தேவன் அழைத்த அழைப்புல நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்க உறுதிப்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் நீங்க எப்பேற்பட்ட புயல் காற்றுகள் உங்களுடைய வாழ்க்கையில வீசினாலும் இடர மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் தொடர்ந்து. உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இடரவே மாட்டீங்களாம். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை அழைத்தாரேயானால் அதை நீங்க ஜாக்கிரதையோடு உறுதிப்படுத்துவீர்களேயானால் நீங்க ஒரு காலும் இடரவே மாட்டீங்க. அநேகரை பார்க்கிறோம், அநேகரை நம்முடைய கண்களால் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்திற்காய் வைராக்கியமாய் நாம் இறங்குகிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்த்து நாம் பின்வாங்கி விடுகிறோம். கர்த்தருக்காய் ஓடின ஓட்டங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. தேவ ஜனமே, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அல்ல. அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக உறுதியாக நம்முடைய எண்ணங்களில் நாம் வைக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு என்ன? எதற்காக என்னை அழைத்தார்? எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் ஜாக்கிரதையோடு உறுதிப்படுத்துவோமேயானால்
நாம் ஒரு காலும் இடரவே மாட்டோம். அழைத்த அழைப்பை விட்டு இடரவே மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதை நாம் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை பற்றி கொண்டு அந்த பாதையில் நடங்க. கர்த்தர் மெய்யாகவே பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக இந்த தேசத்திற்கு கட்டளையிடுவார். செல்கிற எல்லா இடங்களிலும் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள் என்று உங்களை பார்த்து சொல்லும்படியான ஒரு மகிமையான அபிஷேகத்தை உங்கள் மீது கர்த்தர் வைப்பார். நாம் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தான் இந்த ஊழியத்தில் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ ஜனமே, உங்களை ரட்சிப்பதற்காக தேவன் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் தெரிந்து கொண்டது யார்? ஆண்டவராகிய இயேசு. ஊழியக்காரர்கள் அல்ல உங்களை தெரிந்து கொண்டது. ஊழியர்களும் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய தரிசனங்களை விட்டு, தங்களுடைய அழைப்பை விட்டு பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யார் அவர்களை அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை தெரிந்து கொண்டபடியால் எப்படி இருந்தாலும் மறுபடியும் அழைத்து தன்னுடைய ஊழியத்தில் நிற்க வைப்பார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தில் தானாய் ஏற்பட முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற வார்த்தை அல்ல, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக உரைக்கப்படுகிற வார்த்தை. அநேகர் அநேக விதமாக வேதத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோனின் அழைப்பு, ஆரோன் விழுந்து போயிட்டாரு, அப்போ ஆரோனை போல் அழைத்தா ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி தவறான உபதேசங்கள் அநேக சபைகளிலும் அநேக இடங்களிலும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு தெளிவாய் நீங்கள் கேட்க வேண்டும். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியம் என்பது கனத்திற்குரியது. கனத்திற்குரிய ஊழியத்தை செய்கிற நீங்கள் கனம் பெற்றவர்கள். கனம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து இருக்கலாம். கடந்த செய்தியை நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாவே, அவர் நம்மை பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார். யார் அந்த பரிசுத்த அழைப்பில் நுழைத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய பாதையில் நடப்பார்கள். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. கனமான ஊழியத்தை உங்களுக்கு என்று தேவன் வைத்திருந்தால், கனம் பொருந்தியவர்களாய் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருந்தால், கனமுள்ளவர்களாய் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருந்தால், நீங்களோ உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய திராணியை பார்த்து விழுந்து கொண்டிருக்கீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க தேவ ஜனமே, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறையோ அந்த இடத்துல எழும்பி நில். கர்த்தருக்காக எழும்பி நில். இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியா எழும்பி நில். 2023 வரைக்கும் எங்கெல்லாம் விழுந்து போனீங்களோ, ஊழிய பாதையில போய் சோர்ந்து போய் விழுந்து போயிட்டீங்களா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எழும்பி நில், எழும்பி நில். நீ எழும்பி நிற்பாயேயானால் உன்னை கொண்டு தேசத்திற்கு தேவன் சாட்சியாக நிறுத்துவார். உன்னை கொண்டு தேசத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் உன்னை தொடும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, நாம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து
26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க தேவஜனமே, தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அதை இழந்து போவான். உங்களுடைய ஜீவனை காக்கத்தானே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கீங்க, ஓடுறீங்க, வேலைக்கு ஓடுறீங்க, ஊழிய அழைப்பை விட்டு வெளியே போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்யாம உங்களுடைய மன விருப்பத்தின் போல வாழ்ந்து உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் தள்ளிவிட்டு உல்லாச வாழ்க்கைக்கு நேராக சென்று கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய அழைப்பை தள்ளிவிட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு பாவமான வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. உன்னுடைய அழைப்பு எங்கே? உன்னுடைய தரிசனம் எங்கே? உனக்கென்று கர்த்தர் கொடுத்த அழைப்பில் நிற்கிறாயா? உனக்கென்று கொடுத்த தரிசனத்தில் நிற்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, நீ நின்று கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து அழைக்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க தேடுகிறவன், அதற்காக பிரயாசப்படுகிறவன் அதை இழந்து போவானாம். அதே நேரத்தில் வாசிப்போம், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அல்லேலூயா, அதை ரட்சித்துக் கொள்வான். பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ எதுவும் என்னை பிரிக்காது. நான் இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்து விட்டேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். இயேசு எனக்கு முன்னால், சிலுவை எனக்கு முன்னால், நான் சிலுவையை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்ப்பேன், அவருடைய பாதையில் நடப்பேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. தன் ஜீவனை இழக்க நினைக்கிறவங்க அதை இழந்து போக மாட்டாங்களாம், அதை ரட்சித்துக் கொள்வார்களாம். வாசிப்போம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய ஊழிய அழைப்பை விட்டு நான் ஊழியம் செய்யறதில்ல, ஆனா அதற்கு பதிலாக நான் கர்த்தருக்கு சாட்சியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அநேகருக்கு உபதேசங்கள் செய்து கொண்டு இருக்கிறேன், அநேகருக்கு ஆலோசனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லும்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய அழைப்புல நீங்க நிக்கிறீங்களா? உங்களுடைய அழைப்பை நீங்க இழப்பீர்களே ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்றீங்க. நீங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் உங்களுடைய ஜீவன் நஷ்டமாகிறது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. உன்னுடைய ஜீவன் நஷ்டமாவது கர்த்தர் விரும்பவில்லை. தேவ ஊழியனே, கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்தவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். வாசிப்போம், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தன்னுடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஊழியத்தில் வரக்கூடிய உபத்திரவங்களையும் பாடுகளையும் பார்த்து ஐயோ இந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லி பின்மாற்றத்திற்குள்ளாக ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? அந்த உபத்திரவத்தை இனி பார்க்காதீங்க. அதையெல்லாம் இழக்க நினைக்கிறவங்க யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் 100 அத்தனையாய் திரும்ப தருவார். வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தம் இழக்கிறவர் யாராய் இருந்தாலும் சரி அதை 100 அத்தனையாய் தருவேன் என்று சொல்லுகிறார். அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது இழந்து போவார்களாம். ஆனால் அதை காப்பாற்றிக் கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களே ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காய் ஓட வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்களே ஆனால் நீங்க தான் நிற்பீங்களா? 29ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வான்.
2005ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். முழு நேர ஊழியத்தில் வந்தேன். 2006ஆம் ஆண்டு ஒரு ஊழியக்காரரிடத்தில், ஒரு மூத்த ஊழியக்காரரிடத்தில் ஊழியத்திற்கு சேர்ந்தேன். ஊழியத்திற்கு சேரும் பொழுது 24 மணி நேரமும் சபையிலேயே இருக்கணும். அப்போ அங்கே கொசுகள் கடிக்கும்போது குறைந்தபட்சம் அந்த மழை காலத்தில் 200 கொசுவாவது கிடைக்கும். 200 கொசுவாவது என்ன கடிக்கும். அந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கும். சபையில் ஊத்து மாதிரி தண்ணி வரும். அப்போ நான் கதறுவேன், ஆண்டவரே எனக்கு அம்மா இல்லையா, எனக்கு அப்பா இல்லையா, என் கூட பிறந்தவங்க இல்லையா, நான் ஏன் இந்த ஊழியத்தில் வந்து கஷ்டப்படணும்? நான் பகலில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு சாயந்தரத்துக்கெல்லாம் திரும்பி போகிறேனே, ஏன்பா என்னை முழு நேர ஊழியத்துக்கு நான் அழைத்து இங்கேயே நான் தங்கி ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேனே. ரொம்ப புலம்பி அழுத நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவைகளை சகித்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, சரியான நேரத்திற்கு உறங்க முடியாது, துணி துவைக்க முடியாது, துணி துவைக்க சரியான இடமும் கிடையாது, அதை காய போகிறதுக்கும் இடம் கிடையாது. அநேக கடினமான பாதையில் தேவன் ஊழியத்தில் நடத்தினார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ காரியங்களை நான் இழந்தேன். ஆனாலும் இழந்தாலும் 100 பெறும்படியாய் கர்த்தர் அதன் பாதையிலே நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழிய அழைப்பில் நிலைத்துருங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த அழைப்பில் நிற்பீர்களே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் பிரதர், ஆனால் என் மனைவி என்னை விடுறதில்லை. நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் பிரதர், ஆனால் என் பிள்ளைங்க என்னை விடுறதில்லை. நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் பாஸ்டர், ஆனால் என்னுடைய பெற்றோர் என்னை விடுவதில்லை. என் குடும்பத்தில் எனக்கு அப்படிப்பட்ட போராட்டம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, அவன் வீட்டாரே. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஊழிய அழைப்பு தேவன் கொடுத்தோம், தாமதிக்காதீங்க. உங்களுடைய வீட்டார் தான் உங்களுக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியத்தின் ஆரம்ப கட்ட ஊழியங்களில் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் என்னை தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கட்டுன மனைவி முதற்கொண்டு, என்னுடைய பெற்றோர் முதற்கொண்டு, என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே தடை பண்ணுவாங்க. வேண்டாம் பிரதர், இப்போ வேண்டாம்ப்பா, என்னங்க இப்போ வேணாங்க, அப்புறம் பண்ணலாம், கையில் காசு வரட்டும், ஜெபிக்கலாம், வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம், இதை இப்படி பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அடக்கி 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 கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி தடை பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னை தெளிவாய் நடத்தும் போது நான் எதையும் யோசிக்கவே மாட்டேன். கடனானாலும் பரவாயில்ல, வறுமையானாலும் பரவாயில்ல, அவமானமானாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காய் நான் ஓட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்து இம்மட்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படிந்து அவருடைய பாதையை நடந்து கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக முழு நேர ஊழியத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த 19 ஆண்டுகளாக தேவன் என்னை மகிமையாய் நடத்தி இருக்கிறார். அவர் செய்த மேலான கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளையை. நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி, ஊழியக்காரருடைய சித்தத்தின்படி அல்ல, மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், ஊழியத்தை செய்யுங்கள். வாசிப்போம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்க. மனுஷனுக்காக, தயவு செய்து சொல்லுகிறேன், மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க. நான் இதை செஞ்சா எங்க ஐயா பிரியப்படுவாரு, நான் இதை செஞ்சா எங்க பாஸ்டர் பிரியப்படுவாரு சொல்லி மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க. கர்த்தருக்காய் ஊழியம் செய்யுங்க. அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார்.
5ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு வந்தேன். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக ஒரு ஊழியக்காரரோடு ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் தனிப்பட்ட சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் 2007ஆம் ஆண்டு உபவாசத்தில் நான் காத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். உனக்கு சபை ஊழியத்தை வைத்திருக்கிறேன், அந்த சபை ஊழியத்திற்கு வருகிற நாட்களில் உன்னை நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனால் அது வரையிலும் நான் சுவிசேஷ ஊழியக்காரனாகத்தான் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். என்னுடைய அழைப்பில் நான் உறுதியாக இருந்தேன். என்னுடைய சமயம் எப்பொழுது வரும், கர்த்தர் எப்பொழுது என்னை அழைப்பார் என்று காத்து கொண்டு இருந்தேன். அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் அநேகரை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு ஆசை இருக்குது, ஒரு வாஞ்சை இருந்தது. பைபிளில் பார்க்காம தேவ செய்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. வியாதியோடு வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஆசை ரொம்ப அதிகமாக இருந்தது. பிசாசின் கட்டுகளோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை தரணும், அதை கஷ்டப்பட்டு விரட்டக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது பிசாசு ஓடினதே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தாரே, அதே போல என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் என்று சொன்னாரே, அவரை போல ஒரு வார்த்தை சொல்லும் போது பிசாசு துரத்தணும் என்ற ஒரு வாஞ்சையோடு இருந்தேன். பிசாசானவன் பார்த்து கொண்டே இருந்தான். என்னுடைய வாஞ்சைகளையும் ஆசைகளையும் தரிசனத்தையும் பிசாசானவன் பார்த்து கொண்டு இடறி விழும்படியாக ஒரு ஊழியக்காரர் இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். 2011ஆம் ஆண்டு நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதே போல் அந்த ஊழியக்காரர் இருந்தார். தீர்க்க தரிசனம் சொல்லுவார், பிசாசுகளை துரத்துவார், அற்புதங்களை செய்வார். யாராவது எப்பேற்பட்ட வியாதிகளோடு வந்தாலும் ஜெபம் பண்ணா போதும் அந்த வியாதி சுகமாகும். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே இருக்கிறாரே என்று என்னோடு கூட ஊழியத்தில் இருந்த அநேகரை அந்த ஊழியத்திற்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது தேவன் சொன்னார், இவங்க எல்லாரும் உனக்கு எதிரியாக மாறுவாங்க, அழைத்து கொண்டு போனாயே அந்த ஊழியக்காரன் மூலமாகவே உனக்கு எதிரியாக மாறுவாங்க, உன் கூட யாரும் பேசவே மாட்டாங்கன்னு கர்த்தர் உரைத்தார். அப்பொழுதே என்னோடு கூட ஊழியம் செய்த சகோதரர்களுக்கு சொன்னேன், நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுவீங்க, ஒருத்தர் கூட எங்க கூட பேச மாட்டீங்க, என்னை பார்த்தா கூட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தங்க ஒரு டைலாக் விட்டாங்க. பிரதர், உங்களால் தான் பிரதர் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இல்லைனா நான் செத்து இருந்தேன்னா மண்ணில் இந்நேரத்துக்கு புல்லு முளைச்சி இருக்கும், நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சி இருக்கும். ஒருத்தங்க ஒரு விதமாக பேசுனாங்க. யார் இடறி போனாலும் நான் இடறி போக மாட்டேன் பாஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி என்னோடு கூட இடைப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, நாள் ஒன்று வரும் நீங்கள் ஒருத்தர் கூட என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஊழியக்காரர் சொல்லி கொடுப்பதனால நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு சொல்லலை, கர்த்தர் எனக்கு என்ன உரைத்தாரோ அதை மட்டும் சொன்னேன். இப்பொழுது 2024 கூட வந்துடுச்சு. யார் யார் என்னோடு கூட ஊழியத்தில் இருந்தார்களோ அதில் 99% ஒருவர் கூட என்னோடு கூட பேசுறது இல்லை. ஏனென்றால் அந்த ஊழியக்காரர் ஒரிஜினலான பரிசுத்த ஊழியக்காரர் என்று போய் ஊழியம் செய்தேன். ஆனால் தேவன் சொல்ல சொல்ல இது ஒரிஜினல் இல்லைப்பா, இது டூப்ளிகேட்பா, இது அந்த கிறிஸ்துவின் ஆவிப்பா, இது ஒரிஜினல் அல்லப்பா. அப்போ பார்ப்பீர்களே, ஆனால் என்னோடு கூட ஊழியம் செய்தவர்கள் ஒருவர் கூட இல்லவே இல்லை. அனைவரையும் எனக்கு எதிரியாக மாற்றிவிட்டார். நான் சொல்லாத காரியங்கள்லாம் சொன்னது போல, நான் செய்யாத காரியங்கள் அனைத்தும் செய்தது போல. அதில் ஒரு தம்பி அவரை குறித்து அறிந்து அங்கே அந்த ஊழியத்தை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறம் என்னிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது நான் அவனோடு கூட பேசினேன். அப்போ ஏன்பா அந்த நேரத்தில் என்னோடு கூட பேசலை, அப்போ என் கூட நீ பேசாமல் இருந்தேன்னு கேட்டா, இல்லைண்ணா இப்படி எல்லாம் பேசினா நான் செத்துடுவேண்ணா, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நிறைய காரியங்கள் என் மனைவி முன்னாடி பேசினதால என் மனைவி என்னை போக விடாமல் தடுத்துட்டா. எவ்வளோ வேதனையான காரியம். ஊழிய அழைப்பில் தேவனுடைய பிள்ளைகளே அநேக போராட்டங்கள் வரும், அநேக சத்துருக்கள் எழும்புவார்கள். அநேக சத்துருக்கள் எழும்பினாலும் அந்த பாதையில் நீங்கள் நிற்பீர்களேயானால், கர்த்தரோட அழைப்பில் நிற்பீர்களேயானால், மெய்யாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படாது. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதீங்க. கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வீர்களேயானால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்தது தடைப்படாது. மெய்யாகவே சொல்லுகிறேன், அவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைப்படாது.
தெய்வ பிள்ளைகளே, ஊழிய அழைப்பு என்றால் என்ன என்பதை குறித்து விரிவாக பார்ப்போம். அதாவது ஒரு மேட்சுக்கு போகிறாங்கன்னு வைங்க, ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கோ அல்லது கிரிக்கெட் மேட்சுக்கோ அல்லது வாலிபால் மேட்சுக்கோ போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. முதலாவது கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ண பிறகு தான் ஃபீல்டில் இறங்கி அந்த மேட்ச் ஆடுவாங்க. அதே போல இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்ன சகல கர்த்தருடைய வார்த்தைகள் அனைத்தும் ஒரு கிரவுண்ட் எக்ஸசைஸ் போல தான் சொல்லி இருக்கிறேன். எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா போதாது, இறங்கி மேட்ச் ஆனா தான் என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. வருகிற அடுத்த சனிக்கிழமையானது 7:30 மணிக்கு இதே ஜாய் டிவி நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய அழைப்புல நீங்க உறுதியா நிற்பீங்க. அழைப்பு என்றால் என்ன, எத்தனை வகையான அழைப்பு இருக்கிறது, அதுல கர்த்தர் உங்களுக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் வரக்கூடிய வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். உங்களுடைய ஊழியத்தை திரும்பவும் கட்டி எழுப்புவார். உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடறி விழவே மாட்டீங்க. ஊழியத்தில் சத்துருக்கள் உங்களுடைய வீட்டார் தான். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருக்களை பார்த்து விழுந்து போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு என்று என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ அதை பற்றி பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஊழியத்தை நீங்க செய்யுங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ளாக மகிமை அடைவார். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்குள்ளாக மகிமை அடைவார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதீங்க. தரிசனத்திற்கு நேராக ஓடுங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு நேராக ஓடுவதை விட்டுட்டு கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்திற்கு நேராக, அந்த அழைப்புக்கு நேராக ஓடுங்க. அழைப்பு எப்படி தேவன் உங்களுக்கு தருவார்? உங்களை அழைச்ச அழைப்பு உண்மைதானா? இப்போ நீங்க செய்யற ஊழியத்துல நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? அந்த அழைப்புல தான் உறுதியா இருக்கிறீங்களா? சுவிசேஷ ஊழியம் தானா, அல்லது மேய்ப்பர் ஊழியமா, அல்லது தீர்க்க தரிசன ஊழியமா, அல்லது போதக ஊழியமா? என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்பதை வருகிற நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. தடைகளை எல்லாம் உடைக்கிறோம் ராஜா. பிசாசின் தந்திரங்களை உடைக்கிறோம் ராஜா. வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரிகள் சாத்தானின் தலைகளை நசுக்கி ஜெயத்தை எடுக்கிறோம். நீங்க வச்சிருக்கிற ஊழியத்தில் அவங்க நிலைத்திருந்து உமக்காய் கனி கொடுக்கத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். வருகிற நாட்களில் ஊழிய அழைப்பை குறித்து இன்னும் விரிவாய் காணத்தக்கதாய் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ராயபுரத்தில் இருக்கிறதான BW பெத்தேல் திருச்சபையில் காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். 11:30 மணி முதல் 12:30 மணி வரை வாலிபர் ஆராதனை நடக்கிறது. அதை தொடர்ந்து 3 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கு. அதை தொடர்ந்து மாலைகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை விசேஷித்த ஆராதனை நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடியாதவங்க சாயந்தரம் வாங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆலோசனைகளும் ஜெபமும் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் தாங்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அநேக தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஆலயத்திற்குரிய வாடகை மட்டுமே அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் நம்ம வாடகை கட்ட வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் தாமே இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரே ஆனால், வாஞ்சை இருக்குமே ஆனால் ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.